நான் குருதேவா 3 நாள் கழிச்சு தலை காட்டியிருக்கீங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் கைஸ், ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால நம்ம 2 to 3 days வீடியோ போடல. சரி வளன்னு பேசாமல் அந்த சம்ம போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹூக் சம்ம தான் ஹூக் போட்டு தூக்க போகிறோம். அது எப்படி ஹூக் போட்டு தூக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஹூக் சம்மோட கொஸ்டினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்துட்டு நீங்கள் பள்ளி பருவத்தில் படித்த சில ஃபார்முலாஸையும் நீங்கள் ஜேசிபியில் சின்ன வயசில் ஹூக் பார்த்துருப்பீங்கன்னா, அந்த ஜேசிபியோட அது கிரெயினோட ஹூக்கே தான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க, கிரெயின் ஹூக் தான். ஸோ இந்த ஹூக்கில் வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ப்ரீஃபாக கேட்பாங்க. கொஞ்சம் ஜூம் போட்டுப்போம் படத்தை, அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? இப்போது வந்துட்டு இந்த படத்தை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி டேட்டா புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் பேசி 10 நிமிஷம் வச்சு பார்ட் 2 போகிறதுக்குலாம் முடியாது. நான் சட்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் பட்டுன்னு கேட்டுக்கிறீங்க. கற்பூரமாக இருக்கணும் கைசிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இன்னர். ஓகேங்களா? அந்த கொக்கியோட உள்புறம், இது வந்துட்டு அந்த கொக்கியோட வெளிப்புறம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் தெளிவாயிட்டீங்களா? உள்புறம்னா தான் வெளிப்புறம். இது இன்னர் ஃபைபர் சொல்லுவோம், இது பேர் இன்னர் ஃபைபர், இது பேர் அவுட்டர் ஃபைபர். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து ஒரு பீஸை வெட்டி எடுக்கிறோம், பாக்ஸ் ஷேப்லேயோ இந்த மாதிரி ஒரு இது பேர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், ட்ரப்பீசாய்டலாம் இந்த மாதிரி ஏதோ ஷேப்பில் கண்ட பண்ணிக்கு வெட்டி எடுப்போம். அந்த ஷேப்புக்குள்ள என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னர் ஃபைபரில் என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அவுட்டர் ஃபைபரில் என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனில் என்னென்ன ஃபார்முலேஸ் பண்ணி தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னர் ரேடியஸ்னு கொடுப்பாங்க. இன்னர் ரேடியஸ்னால் இதுதான் வந்துட்டு சென்டர், இது ஒரு சர்க்கிள் அசியூம் பண்ணிட்டு இது ஒரு சென்டராக எடுத்துக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து இன்னர் ஃபைபருக்கு 50, அவுட்டர் ஃபைபருக்கு 150. அதே மாதிரி இங்கே ஒரு டப்பா ஷேப்பு இங்கே வந்து வெட்டி எடுத்துருக்கோம், பாக்ஸ் ஷேப், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப். ஓகேங்களா? 20, அதோட ஹைட் 20, அதோட பிரெத் அதாவது அதோட லென்த் வந்துட்டு 100. அப்புறமா வந்துட்டு 20 kN ஃபோர்ஸ் வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிற மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க எலிமெண்ட் ஷீட்டை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கதான்ப்பா, நான் படிக்கிறதுக்கு நான் கிடையாதுப்பா, நீங்கள் தான்ப்பா படிக்கணும். இப்போ வந்துட்டு நமக்கு எவ்வளோ ஆல்ரெடி லோடு கொடுத்துருந்தாங்க, 20 kN. அதாவது 20 kN அப்படியே இல்லாமல் 20 × 10³ நியூட்டன் அப்படி எப்பவுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னர் ரேடியஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு 50, எல்லாமே யூனிட்ஸ் கண்டிப்பாக போட்டாங்க. ஸோ 150 எங்கே சார் 0 திங்கிங்களா? 100 mm, இது 20 mm. ஓகேங்களா? இதெல்லாம் கடையில் நல்லா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேவா? சரி சார், இப்போ நான் என்ன தான் இதில் கண்டுபிடிக்குது அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் மேலே கொஸ்டின் இந்த எலிமெண்ட் சீட்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸின் இன்னர் ஃபைபர் அண்டு அவுட்டர் ஃபைபரில் தான் கேட்டிருக்காங்க. இன்னர் ஃபைபர் அண்ட் அவுட்ரு வெளியே போய்க்குது, அதனால் நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும். லைட்டாக ஜூம் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் பள்ளிப்பருவ ஃபார்முலா, இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ ஜூம் அவுட் பண்ணுற பாருங்க, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷன் மாற அந்த ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும்ப்பா. ஏரியா ஃபார்முலா தெரியாமல் போகக்கூடாது. அதனால தான் 10th அப்படியே உங்கள் பிட்டர் சின்னாவும் அதுக்கெலாம் போயிடாமல் ஃபார்முலா வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க மேமோ சாரோ, அதுக்கு வந்துட்டு போங்க. இப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த் எவ்வளோன்னா 100 × 220. ஓகேங்களா? இன்ட்டு 10³ ஸ்மால் இஷ்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கேல்ஸ் எடுத்துகிட்டு வரல, இதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 minutes பிரேக்கு. ஓகே, கேல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்போ அந்த கேப்பில் யாராவது பிரேம்குமார், ரமேஷ் யாராவது இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி சென்ட்டாக வச்சுன்னா டக்குன்னு போட்டு போயிடுவாங்க செம்ம. ஓகேங்களா? செம்ம. ஸோ இதுக்கு வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா வந்துட்டு 6.2ல் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா இப்போ காட்டுற பாருங்கள். இதுதான் நம்மளோட டேட்டா புக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பேஜ் எடுத்துச்சு. இன்னர் ஃபைபருக்கு பெண்டிங் மூமெண்ட் கூடிய ஃபார்முலா, அவுட்டர் ஃபைபருக்கு பெண்டிங் மூமெண்ட் கூடிய ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஃபார்முலா ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 6.2 பேஜ் நம்பர். நான் வந்துட்டு இங்கே காமனாக இன்னராக அவுட்டராக போடனால ஹச்சுக்கு ஐஇஓ எதுவுமே போட வேணாம், அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இது ஜென்ரல் ஃபார்முலா. அதே மாதிரி முதல்ல பேஜ் மட்டும் செட்டப் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா அதுக்கு டைம் இஷ்டம். ஓகேங்களா? இப்போ 6.3 பேஜ் நம்பரில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ். உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பார்க்கல, எது நியூட்ரல் ஆக்சிஸ் எது சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் நீங்கள் எழுதியிருக்கா? ஸோ எது நியூட்ரல் ஆக்சிஸ் எது சென்ட்ரல் ஆக்சிஸ்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க்கு. அது என்ன சார் 6.3ல் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 6.3 பேஜ் நம்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ 6.3ல் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஐ செக்ஷன், டி செக்ஷன், இந்த மாதிரி ட்ரப்பிசாய்டல் செக்ஷன், இந்த மாதிரி பாக்ஸ் செக்ஷன், அதே மாதிரி வந்துட்டு நமக்கு தேவையான செக்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸ்கொயர் செக்ஷன். இதோட RN எப்படி கண்டுபிடிக்கிறதுனோ கேபிட்டல் R எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு செகண்ட் விட்டு நோக்குனீங்கனாலே எங்கேருந்து எது வரைக்கும் R, எது RI, எது H, எது பிரெத்து, எது வெயிட் எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் கேட்குறதோட நீங்கள் பாருங்கள். இது டேட்டா புக்குக்காண்டே நான் ஒரு தனி வீடியோ வந்துட்டு போடணும், அப்படின்னா தான் உங்களுக்கும் அது வந்துட்டு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், அந்த லென்த்து தான் வந்துட்டு நாம் வந்துட்டு ஹெச்னு எடுப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு 100 /
IM into R 50 into இப்போ வந்து சால்வ் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ஜஸ்ட் இப்போ கேபிட்டல் ஆர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கு இதே ஃபார்முலா தான் எனக்கு அப்போ ஆல்ரெடி காட்டிட்டேன். இப்போ RI இன்னர் ரேடியஸ் 50 கேபிட்டல் 100. ஸோ இதே மாதிரி தான் RN அது நல்லா பண்ணி 8.98 mm எடுத்துக்கிறேன். இதுவும் mm தான், இது மேலே இருக்கிறது mm தான். ஓகேங்களா, யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட்ப்பா. இப்போ அடுத்து பெண்டிங் மூமெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ண தெரியும் நம்புறேன். பெண்டிங் மூமெண்ட்னா நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட்டில் அத்துப்படியாக இருக்கணும். ஃபோர்ஸு இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ப்பா. ஓகேங்களா, இப்போ இந்த ஹூக்கை பிடிச்சி இப்படி நறுக்கு இழுக்கிறேன்னு வைங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு உடனே இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் எடுக்கணும். ஸோ அதனால ஃபோர்ஸ் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 20 × 10⁻³ × 100 போட்டிங்கன்னா 2 × 10⁻6 போட்டுக்கலாமா? ஓகேங்களா, இது வந்துட்டு நியூட்டன் மீட்டர் இதோட யூனிட். ஓகேங்களா, இப்போது பெண்டிங் மூமெண்ட் அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்களா, ஃபஸ்ட்டு இன்சைடு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவுட் சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நான் டக்குன்னு போடுறேன். ஃபஸ்ட்டு HI H0 கண்டுபிடிக்கணும். அதனால் HIனா இந்த ஹச் இன்னருக்கும் ஹச் அவுட்டருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எதனாவது டெஃபினிஷன் தெரில அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஆஃப் இன்னர் மோஸ்ட் ஃபைபர் ஃப்ரம் NA சென்டிமீட்டர். அது மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் இங்கே டிஸ்டன்ஸ். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் அவுட்டர் ஃபைபர் H0க்குன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் அவுட்டர் ஃபைபர் ஃப்ரம் NA இன் சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்துங்க. அதே மாதிரி இப்போ RNோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா, RNோட வேல்யூ 91.02. அப்புறம் 50 RIயோட வேல்யூ 50. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நான் அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறேன். 41.2. அதே மாதிரி இதோட வேல்யூ தெரியும் 150 மைனஸ் 91.02. இதை போட்டிங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் அட் இன்சைட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி பெண்டிங் மூமெண்ட் அட் இன்சைட் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி பெண்டிங் மூமெண்ட் அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா மேலே வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா கேட்குறது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தால் போதும். அது வந்துட்டு 2 × 10⁻6. ஓகேங்களா, ஹெச்ஐ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 41.02. அதே மாதிரி ஏரியா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் 2000. ஓகேங்களா, இன்டூ இது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் 8.98 இன்டூ RI 50. சரிங்களா, இது போடுறேன். கொஞ்சம் 91.35 Nm². யூனிட்ஸ் முக்கியம் அமைச்சரே, யூனிட்ஸ் முக்கியம். அதே மாதிரி இப்போ அவுட்ருக்கும் இதே மாதிரி தான் பெண்டிங் மூமெண்ட் ஆல்ரெடி எனக்கு தெரியும் 2 × 10⁻6. H0 ஆல்ரெடி மேலே இப்போ தான் கால்குலேட் பண்ண இங்கே தெரியுது பாருங்கள், H0 58.92. அது மாதிரி ஏரியா வந்து ஆல்ரெடி தெரியும் 2 × 10⁻3, அதாவது 2000 போட்டுக்கலாம். ஓகேங்களா, இன்டூ தெரியும் 8.98. ஓகேங்களா, 8.98 × 150. இது போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்ப்போமா? ஆல்ரெடி 10 நிமிஷம் தாண்டிச்சு. பார்ட் 2 இருங்க, எடிட் பண்ணி குறைக்க முடிஞ்சா பார்க்குறேன், எல்லாம் பார்ட் 2 தான்ப்பா. ஓகேங்களா, 43.74. ஓகேங்களா, இப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா லோட் டிவைட் பை ஏரியா. லோடு எவ்வளோ? 20 × 10⁻3. அதான் லோடு. ஓகேங்களா, 20 × 10⁻3 இன்ட்டு டிவைட் பை ஏரியா. ஏரியா வந்துட்டு 2 × 10⁻3. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணால் 2 10 kN, அதாவது 10 Nm². ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். ஜஸ்ட்டு இந்த ரெண்டே மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா ஆன்சர் வருது. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ 10 ப்ளஸ் பெண்டிங் இது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 91.35 போட்டிங்களா 101.35. ஓகேங்களா, அதே மாதிரி T0 எவ்வளோ
இதே 10 மைனஸ் பி நாட் எவ்வளோ 43.74. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.